வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மகர ராசிக்கு இனிமேல் நம்ம வாழாமல் யாரா வாழ்வா அப்படிங்கிற வார்த்தை. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும். இவங்க எல்லாமே இவங்க வெளியிலேருந்து யாரை பேச்சாவது கேட்டாங்க அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 7 வருஷமா மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாட்டாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொத்து. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகர ராசி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஓவராலாக எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் குரு பகவான் வருவார். ஸோ அந்த அற்புதமான செயல்பாடு இந்த வருஷம் வருது. ஸோ குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக 7.5 பிணியில் மாட்டிட்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மகர ராசிக்கு இனிமேல் நம்ம வாழாமல் யாரா வாழ்வா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் மனசு இப்போ ஒரு தெளிவாக போகுது. உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் கிடைக்கிறது உங்களுக்கு சில விதம் தான் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மகர ராசி வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டு. ஒன்று மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் முடியலைன்னா அவங்களுக்கு திருமணம் முடியும், அல்லது மகர ராசி வீட்டில் உங்களுடைய வீட்டில் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இளைய சகோதரன் இளைய சகோதரி அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்காரு, அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உறவுகளில் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க, கல்யாணம் முடிஞ்சு நான் படுற பாடு பெரும்பாடு. என்னுடைய பார்ட்னர் என்னுடைய மனைவியோ அல்லது என்னுடைய கணவரோ என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை. இந்த 7.5 வருஷத்தில் எனக்கு பெரிய பிரச்சனையே என்னுடைய கணவர் மூலமாக வந்துச்சு, என்னுடைய உறவுகள் மூலமாக தான் வந்துச்சுன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா, ஸோ மேபி டைவர்ஸ் வாங்கிட்டீங்க, சட்டப்படி வாரத்தோ இல்லை வேறு ஏதோ விஷயம் தனிமையிலே வாழ்கிறீங்கன்னா அந்த தனிமை இனிமேல் ஒரு அவுட் ஆக்கிட்டு உங்களுக்கு இனிமே என்ற சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக உண்டு. ஓகேவா? அதுக்காண்டி எல்லாருக்குமே 2வது திருமணம் உண்டான்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அந்த நிலையில் இருக்கவங்க 2வது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவ்வளோ நாட்களாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான லாபம் உங்களுக்கு வரல. நீங்கள் உழைச்சது 100%, கிடைச்சது 30%, 40%. ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு நேரத்தில் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தா நீங்கள் 5 வீடு சொந்த வீடு கட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, தர்மம் பண்ணிட்டீங்க, இழந்துட்டீங்க. இனிமேல் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய லாபஸ்தானத்தை குருபவன் பார்க்கறனால கொட்டி கொடுக்க போகிறார் குருங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை குருபவன் கொடுப்பார். நீங்கள் நிதானமாக கரெக்டாக இந்த வருஷத்தை மிஸ் பண்ணாமல், ஏன்னா இந்த வாய்ப்பு 12 வருஷத்துக்கு கொடுக்குற விஷயம். ஓகேவா? குருவுடைய அற்புதமான பார்வை கிடைக்கிறதுனால மகர ராசிக்காங்க செமையாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்த் வைஸ் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து எப்படி இருக்க போகுது? ஹெல்த் வைஸ் ஓகே. மகர ராசி பெருமளவு பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபடக்கூடிய ஒரு நேரம் மகர ராசி. இப்போ மகர ராசிக்காரர்கள் முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது பெரிய நோய்கள் இருக்குது, பெருநோய்கள் இருக்குது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, குரு பயிற்சி ஏற்படும் போதே இதுக்கான தீர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சிக்கு அப்புறமா தொடர்ச்சியாக மருந்துகள் சாப்பிடக்கூடியவர்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்தில் அவங்க கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும். முதல்ல சொல்கிற மாதிரி இயற்கை சார்ந்த உணவு முறைகளையும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலை கவனிக்காமல் நம்ம இருக்கிறத விட நம்ம இயற்கை சார்ந்த மாதிரியான வாழ்வியலோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் பெருமளவு இல்லாமல் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே ஓகே சார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கிற உறவு முறை அண்டு சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமா சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். எப்பயுமே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நபர்கள். அதாவது உண்மை நேர்மை அப்படின்ற ஒரு பக்கம் நான் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி வாழ்க்கை. அதாவது முதல் லைஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வேலையை தான் முதல் லைஃபாகவே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்க. அயராது உழைப்பாங்க. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்த என்ன ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். அந்த சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை படுறது இவங்களோட ராசியை பார்க்கு. ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நிலை. நான் யாருப்பா, எனக்கான அங்கீகாரம் என்ன, ஒரு அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த அப்பான்ற ஒரு அங்கீகாரத்தை எடுக்க முடியுமா என்னால், நாங்களும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோங்க, பட் இன்னும் குழந்தை வாய்ப்பு இல்லை, இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படின்றது. ஆனால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பண்ணால் கூட 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ இது ரொம்ப கவனமாக மட்டும் இருக்கணும். யாரையும் வந்து எடுப்பார் கைப்பிலையாக ஆகிடக்கூடாது. எப்பயுமே வந்து கடின உழைப்பாளி, பட் அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாத நட்பு வட்டாரம் இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா போதுமானது. ஸோ குடும்பத்தில் வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும். இவங்க இல்லாமல் இவங்க வெளியிலேருந்து யாரை பேச்சாவது கேட்டாங்க அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய அமைப்பு வரும். ஸோ இதில் மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் போதுமானது. எப்பயுமே உழைப்பு ஊதியம் முக்கியத்துவம் அப்படின்றப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்களே புரிஞ்சுக்கலன்றதை இந்த குரு பார்வை பட்டோன்னே நமக்காக தான் நம்ம பார்ட்னர் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட் தான். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எப்பவுமே காதலில் முதல்ல ஆரம்பித்து காதலில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஓகே மேடம், ஓவராலாக பெண்களுக்கு அண்ட் ஓவராலாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சார். பொதுவாக மகரம் வந்து பாருங்கள், கடந்த 7 வருஷமாக மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க. காரணம், 7 நாட்டு சனியாக இருந்து தன்னோட சொந்த ராசியை சனி பகவான் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி வறுத்தெடுக்க முடியுமோ, நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வறுத்தெடுத்தார், ரொம்ப ஆராய்ச்சி சொல்லணும் அப்படின்னா பக்குவப்படுத்தினார், பதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சார். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து வெள்ளை கலர் கண்ணாடி போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியும் போது என்னை சுற்றி இருக்கிறது பச்சையாக தெரிஞ்சிச்சு, சிவப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கினேன். வாழ்க்கையில் யார் ஒருத்தர் முன்னுக்கு வர்றது அப்படின்னாலும் நம்ம சார்ந்தவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது எதையுமே யோசிக்காமல் மனிதாபிமானமே இல்லாமல் நம்மளை விதைச்சி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறாங்க. ஆனால் புதைச்சது நான் வந்து முளைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது தான். அதுக்கும் மேலே ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் தெளிந்த நீரோடை போல மனசு அப்படின்றது ஆகிடும். அப்போ அவ்வளோ கஷ்டத்துல இருந்து மகர ராசி அன்பர்கள் இப்போ சனியே உங்களுக்கு சகாய சனியாக வந்துட்டார். எல்லா விதத்துலையும் ஹெல்ப் அப்படின்றது ஃபஸ்ட்டு சனி பகவான் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே இந்த குரு பயிற்சி, குரு பகவான் 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். இந்த கலத்திர ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்க குரு நிறைய இளம் வயசு மகர ராசி அன்பர்களாக அழகாக நல்ல குணவதியான ஒரு மணமகள், குணவாளனான ஒரு மணமகன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் மொத்தமாக டிவோர்ஸ் ஆகிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உறவு வெடிச்சு போச்சு. எங்களுக்குள்ள பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நாங்கள் போல பெரிய பிரச்சனையோடு நாங்கள் வந்து பிரிஞ்சுட்டோம் அப்படின்றவங்களுக்கு கூட நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கூட எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்காதா, இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. இவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு பார்ட்னர் அப்படின்றது வருவாங்க. அதுக்கும் மேலே ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம். ஆனால் 7 நாட்டு சனியும் போது ஒரே வீட்டில் நான் தனியாக இருக்கேன், அவர் தனியாக இருக்கார். பேருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நாங்கள் கணவன் மனைவி அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களா இருந்தால் கூட 4 மத்தியஸ்தர்கள் வந்து சொல்லுவாங்கப்பா, குழந்தைங்க மூஞ்சிக்காக பாருங்கப்பா, நீயும் விட்டு கொடு. திரும்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா திரும்பி இணையறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது நம்மளோட லைஃப் பார்ட்னர் குறிக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். 7 நாட்டு சனியும் போது மொத்தமாக பிஸ்னஸை இழுத்து மூடிட்டேங்க, மொத்தமாக ஷட்டரே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க கூட இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மீண்டும் நான் அப்படின்னு உயிர் தேழக்கூடிய காலகட்டம். சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப பக்குவப்படுத்திட்டேன், அதாவது சனி என்னை பக்குவப்படுத்திட்டாரு, நானே என்னை பக்குவப்படுத்துங்க. இப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பக்காவாக அனலைஸ் பண்ணி செய்கிறேன்.
முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் இருக்கும். தீர்க்கமான முயற்சி நிரந்தர வெற்றி அப்படின்றது வரும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். தொழில்னு ஒன்று தொடங்கினா போதுங்க, நல்ல சின்சியராக நீங்களே ஆல்ரெடி டெடிகேட்டடாக வேலை செய்வீங்க. எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது சாலிடாக வரும். கவலையே பட வேண்டாம். சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே மேடம். இப்போது நம்ம கடைசியாக வந்துட்டு மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு என்ன மந்திரம் தினமும் சொன்னாங்க? இந்த குரு பயிற்சிக்கு வந்து அதாவது சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களுக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானை வந்து நம்ம ஒரு சித்தராக பாவித்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப அதீதமான பலன் கிடைக்கும். குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்பயுமே இல்லாத அளவுக்கு வாரி கொடுக்க போகிறாரு. அது கூடவே நமக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய முருகனை நம்ம வணங்குறோம் அப்படின்னா எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு வந்து கொடுப்பாரு. முருகா, கந்தா, கடம்பா, சுவாமிநாதா, சர்வசங்கரா, ஷரகண பவா, சமயம் வாவா அப்படின்னக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நல்ல அற்புதமான பலன் வந்து கொடுப்பாரு. எல்லா சமயத்திலும் நம்ம கூடவே இருந்து துணை புரிவார். ஓகே ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், எந்த கோவிலுக்கு இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் அடிக்கடி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக சார். இவங்களுக்கு என்ன பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் வந்து கோயில் சொல்கிறோம் அப்படின்னா, ராகு பகவான் 2 தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது 8. அப்போ நம்ம பெருசாக வந்து இந்த காலகட்டத்தில் பேசுவோம், பேசி மாட்டிப்போம், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 8ல் கேது அப்படின்றதுனால மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உங்களை விட்டு விலகும். நீங்கள் வந்து ஐயோ என்னை விட்டு போகாத, நீ என் கூடவே இரு அப்படின்னு வேண்டதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 8ஆம் பாவத்தில் கேது அப்படின்போது இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மரபு வழி சொத்துக்கள் இல்லை நம்மளே வாங்கின சொத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆக இந்த பிளானட்ஸை பேஸ் பண்ணி என்ன வழிபாடு பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா காலத்திநாதனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். காலஸ்ரீ போயிட்டு காலத்திநாதரை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது நிறைய நற்பலன்கள் சாலிடாக கிடைக்குமா. ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஓகே ஓகே மேடம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், வாழ்வியல் முறையில் எளிமையாக அவங்க மகர ராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு இதெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் இருப்பதெல்லாம் கொடுக்கறதுக்கு, தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வள்ளலாக வாழ்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் மெயினாக இந்த சாலையோரமாக தூங்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு அவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, ஒத்துறதுக்கு போர்வை, தலகாணி அல்லது அவங்க தோற்றுறதுக்கு துண்டு. ஸோ இந்த சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு இந்த உதவிகள் செய்வது அவங்களுடைய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவையுடைய எவ்வளோ பெரிய கர்மா அவங்களுடைய லைஃப்பில் பெரிய பாதிப்பை கொடுத்தாலும் அதை படிப்படியாக குறைத்து ஒரு மகரம் சிகரம் தொடும் சொல்கிற அளவுக்கு இவங்க லைஃப் மாறும். ஓகே ஓகே சார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்தில் ரொம்ப அமைதியும் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும் அப்படின்னா என்ன அவங்க பண்ணணும்? நிச்சயமா சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசி 10ஆம் இடம் சொல்லிருக்கு, கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய, அதாவது கர்மஸ்தானத்துக்கு அதிபதியே வந்து சனி பகவான் தான். ஸோ இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் அப்படின்றது வந்து எதில் காட்டணும், அந்த ராகு கேதுக்களை வச்சு தான் நாங்கள் சாபமாகவே சொல்லுவோம். ஸோ அந்த ராகு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், மேடம் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால இவங்க முடிஞ்ச வரைக்கும் பால் இது புத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி புத்துக்கு போய் பால் ஊத்துறது, இதில் வந்து இவங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓவராலாக என்ன பர்சன்டேஜ் கொடுக்க போகிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார். மகர ராசிக்கு குரு பயிற்சியில் 100க்கு 90%. ஓ சூப்பர். 98%. நீங்கள் மேடம்? நிச்சயமா 95 கொடுக்கலாம். நீங்கள் சார்? 96. ஓ, இருக்கிறதுலையே இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க தான் அதிக பர்சன்டேஜில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையாக இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு 100 out of 100 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த குரு பயிற்சி பலன் எக்ஸ்பர்ட் 4 பேர்த்தோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த ராசியாக கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேடம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதில் நிம்மதி இருக்குன்னு தேடுறேன் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நீங்கள் கண்ணால் பார்க்குறதெல்லாம் குத்தம் சொல்லியே உங்களை பயங்கரமாக டாமினேட். பிறர் மேலே செலுத்துகிற அன்பு அவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து செலுத்த மாட்டாங்க. அதை நினச்சி மன ரீதியான கஷ்டங்களும் வருத்தமாக தான் இருக்கும். வார்த்தைகளை மட்டும் காரசாரமாக ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். வார்த்தைகளை மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா குடும்பத்தோட வாழணும். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.